பெரும்பாலும் தங்க நகையில் முதலீடுகள் போட்டிங்கன்னா பயங்கரமான சரிவுகள் ஏற்படும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கோர்ட் கேஸு ப்ராப்ளம், சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, வீடு கட்ட முடியலை, சொத்து பிரச்சனை, மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் சம்பந்தப்பட்ட ஆடைகளை முடிந்த அளவுக்கு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு 2025 புத்தாண்டு இந்த வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி துவங்க போகுது. இந்த பலன்கள் நமக்கு இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், அதுக்கு நாம் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேசராசிலேருந்து மீன ராசிக்காரங்க வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக சொல்லாமல், யாராக இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். பொதுவாக கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களின் வச்சு தான் இந்த வருஷ பலன்களே இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், அவங்க இந்த வருடத்தில் வருடம் துவங்கும்போது, ஏன்னா தமிழ் மாதம் 6 மணியைத்தான் கணக்கில் எடுப்போம், ஆங்கில மாதம்னா இரவு 12 மணியைத்தான் தேதி வாரியாக கணக்கில் எடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த 12 மணிக்கு எந்த வருஷமாக இருந்தாலும் கன்னியா லக்கணம் தான் வரும். அப்போ புதன் தான் எப்பயுமே லக்கணாதிபதியாக ஆங்கில புத்தாண்டுகளுக்கு வருவார். அப்போ புதன் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு, எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரோ அதை வச்சு புதனுடைய பலன்கள் இருக்கும். இப்போ பொதுவாக லக்கணாதிபதி புதன் எங்கே உட்காந்துருக்காருன்னா செவ்வாய் வீடாகிய பகை வீட்டில். அப்போ பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பகை வீட்டில் உட்காந்து இன்னொரு அவருக்கு பகையாக இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறாரு. விருச்சிக ராசியில் உட்காந்துருக்கிறாரு. விருச்சிக ராசியில் உட்காந்து குருவை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, பெரும்பாலும் ஏதாவது இந்த அந்நிய முதலீடுகள் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா, அதாவது அந்நிய முதலீடுகள்னால் வெளிநாட்டில் பணம் முதலீடுகள் செய்து தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டுகள் சரியாக வச்சுக்கணும். பெரும்பாலும் தங்க நகையில் முதலீடுகள் போட்டிங்கன்னா பயங்கரமான சரிவுகள் ஏற்படும். இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அதை நம்ம தவிர்த்துக்கணும். ரெண்டாவது அடுத்தது செவ்வாய் வக்ரமாக இருக்கார் கடகத்தில். அவர் யாருடைய நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காருன்னா ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், லக்னாதிபதியுடைய நட்சத்திரம். அவர் உட்காந்துருக்கிறது 11ஆம் வீடு. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறவங்க லாபகரமாக இருக்கும் பொழுது அந்த லாபகரமாக இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து உங்களுடைய வேற ஒரு அக்கௌண்ட்டில் மாற்றிக்கணும். அப்படி மாற்றாமல் விட்டீங்கன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் ஆசைப்பட்டு முதலீடு போட்டு இழந்து விடுவீர்கள். காரணம் என்ன, வக்கரமாயிட்டார், பகை நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன் அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசு அதிகாரத்து சம்பந்தப்பட்டது. சூரியன் அரசு நிர்வாகம், சந்திரன் அரசியல் சம்பந்தப்பட்ட நிர்வாகம். அதாவது கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அல்லது அந்த கட்சியை ஆளுகிறவங்க, இவங்களாம் சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த சூரிய சந்திரன்கள் காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க வாங்கியிருக்கிற சாரம் என்ன அப்படின்னா சுக்கிரனுடைய சாரம். அப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. சூரியன் ஆட்சியில் இருக்கிறாரு, சந்திரன் அதே மாதிரி சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அம்சத்தில். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் அரசாங்கம் அதிரடியாக நடவடிக்கை வேண்டிய ஒரு காலகட்டம். அதிரடியான என்னது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நிறைவேற்றி அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஏன்னா சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடியவர், மனைவியை குறிக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு நிறைய டைவர்ஸ் கேஸு, மன ஒற்றுமை இல்லாமல் போகிறது, இதெல்லாம் இந்த காலத்தில் உருவாகும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் பொதுவாக இருக்கு. அது ஏன் அப்படின்னா, சனியோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறார். அப்போ சுக்கிரனும் சனியும் ஒரு வீட்டில் சேர்ந்துருந்தால் என்ன ஆகும்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும்.
அதாவது சூரிய சந்திரன் வந்து அவங்க 2 பேருக்கு எதிர்த்தாப்பில் நவாம்சத்தில் உட்காந்துருக்காங்க. சந்திரனும் சூரியனும் சனியையும் சுக்கிரனையும் பார்க்குறாங்க. அப்போ இப்படி ஒட்டுமொத்தமான இந்த கிரக அமைப்புகளில் உங்களுக்கு வந்து இந்த கிரக அமைப்புகள்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் வேல்மாறல் படிங்க. வேல்மாறல்னால் என்ன அப்படின்னா, திருத்தணியை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணியில் வந்து முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ணிட்டு அமைதி அடைந்த அந்த இடம். முழுக்க திருத்தணியை பற்றிய அந்த வேல்மாறல் தான் முழுக்க அந்த பாடல்கள் புறம் இருக்கும். அருணகிரினார் எழுதினார், அது சத்யானந்த சுவாமிகள் வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறார். அந்த வேல்மாறல் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இது மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம், சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, வீடு கட்ட முடியலை, சொத்து பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, இதுக்களெல்லாம் சால்வ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து யாருமே வந்து பிரதோஷத்தை தவற விடாமல் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தவறாமல் போங்க. நான் வந்து சிவனை கும்பிட மாட்டேன், நான் விஷ்ணுவத்தையும் கும்பிடுவேன் அப்படின்னா இந்த பிரதோஷ காலமாகிய 4:30லேருந்து 6 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுங்கள். வைஷ்ணவர்கள்லாம் வந்து நரசிம்மரை கும்பிடுங்க. அதே சிவனை கும்பிட்றவங்க வந்து பிரதோஷத்தை தவற விடாமல் செய்யுங்க. இந்த பிரதோஷத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த மாலை 4:30 to 6 சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம். அந்த மறையக்கூடிய நேரத்தில் சந்திரன் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரம். இந்த வருடம் வந்து 2 பேரும் ஒரு வீட்டிலையே சேர்ந்துருக்கிறாங்க, ராசியிலையும் அம்சத்துலையும். அப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சூரியனுடைய சந்திரனுடைய சக்திகள் மூலமாக நாம் வந்து ஒரு அபரிவிதமான பலன்களை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடை இந்த 2025 இந்த பலன்களை நீங்கள் வந்து அவசியம் செய்துட்டு வாங்க. பெரும்பாலும் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் சம்பந்தப்பட்ட ஆடைகளை முடிந்த அளவுக்கு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது. பிறந்த நாள், எனக்கு வந்து முக்கியமான திருமண நாள் அப்படின்னா இந்த நிறத்தில் உள்ள ஆடைகளை இந்த வருடம் முழுக்க நீங்கள் வந்து புத்தாடைகளாக அணியாதீங்க, பழைய ஆடைகளாக அணியலாம். புத்தாடைகளுக்கு தான் இந்த கண்டிஷனை ஒழிய அந்த நிறத்தில் சட்டை போடக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா நமக்கு ஒரே சட்டை இருக்குன்னு அதை மாற்ற முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து புத்தாடைகளாக அணிய வேண்டாம், அது மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தலையில் பெண்கள் வந்து பூசு விட்றீங்கன்னா இந்த ஆரஞ்சு நிறத்தில் உள்ள மஞ்சள் நிறத்தில் உள்ள பூக்களை வந்து தவிர்த்துருங்க. மஞ்சள் ரோஸ் வைக்கிறது, ஆரஞ்சு நிறத்தில் ரோஸ் வைக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் வந்து இந்த வக்ர கதிகளில் குருவும் வக்ரம், செவ்வாயும் வக்ரம், இந்த வக்ர கதிகளில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிற முடியும். இந்த ஆண்டு புத்தாண்டு மிக சிறப்பான நற்பலன்கள் அடையும். வர்த்தக ரீதியாக புதிய சட்டங்கள் உருவாகும். அந்நிய செலாவணிகள் முதலீடு செய்து புதிய தொழில் ஸ்தாபனங்கள்லாம் வந்து இந்தியா முழுக்க உருவாகும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடல் வழி பயணங்கள், வான்வெளி பயணங்கள்லாம் புதிய நாடுகளோட ஒப்பந்தம் செய்து அதிகப்படியான போக்குவரத்துகள் ஏற்படும். அதே போல் தரைவழி சாலை பாதுகாப்புகளெல்லாம் வந்து நிறைய புதிய சட்டங்கள் உருவாகி அதெல்லாம் வந்து அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரியான புதிய சட்டங்களை வந்து உருவாக்கி நாட்டை வந்து சுபிட்சமாக வச்சுருப்பாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.